மக்களே, இந்த பழம் வந்து என்னென்னா, மிளகு தக்காளி பழம் வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக்கும். ஆட்டி குழம்பு வைங்க, இல்லை சட்னி ஆட்டினா கூட இது நல்லாயிருக்கும் பார்த்துருங்க. அதாவது டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா காசு போட்டு வாங்குவாங்க. நம்ம சும்மா நிற்கிற கீரையே இந்த மாதிரி பொரித்து, இந்த மாதிரி சுத்தம் செய்து, இந்த மாதிரி ஆட்டி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சட்னி ஆட்டி பாருங்கள், இல்லையா ஆட்டி குழம்பு வைங்க. ஏங்க ஒரு செடியில் தான் எத்தனையோ பழம் பாருங்கள், எவ்வளோ பழம். இதை வேஸ்ட்டு பண்ணுக்கு எனக்கெல்லாம் தோணாது. நான் என்ன செய்வேன்னா பொரித்து காய வைப்பேன். எப்படி பார்த்தீங்களா, காய வச்சேன்னா இன்னொரு நாளைக்கு இல்லாத நேரம் நம்ம இதை தொலைவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு இது நல்லாயிருக்கும். மெயினாக வந்து குடல் புண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த பழத்தையெல்லாம் பார்த்து பொரித்து வாயில் போட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்துருங்க. இது எந்த ஒரு இயற்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு காட்டில் மெயினாக வரும். நம்ம வீட்டு முன்னாடி தண்ணி ஊற்றுறனால அது வாட்டே முளைச்சி வர்றது தான். இதுக்கு வந்து எந்த ஒரு விதையும் போடலை, எதுவும் போடலை, அதுவே வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? சரியா, நம்ம வீடியோ யாருமே அதிகமாக பார்க்குறதில்ல. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, வாட்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளாடி நான் 2000 வாட்சஸ் பிடிக்கணும். அதனால தான் நான் லைவ் போடுறேன். எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா துணி நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். 250லேருந்து 340 வரைக்கும் நம்மகிட்ட நைட்டி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நைட்டி தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.